நீங்க என்னவெல்லாம் உங்களை சந்திக்கக்கூடியவங்கிட்ட என்ன பேசணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு போட்டோ வீடியோ என்ன உங்களுக்கு தேவையோ எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நம்ம 14 வயசுல என்னுடைய பெயர் மாரியப்பன், இந்து இறைத்தொண்டாளர் சங்கத்துடைய மாநில தலைவர். அதே போல இங்க இருக்கக்கூடிய காலபைரவர் முனீஸ்வரன் இந்த கோயில்லாம் கட்டி நிர்மாணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பணியை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அருள்வாக்கு திருக்கோவில் ஒவ்வொரு வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர்களுடைய குறையறிந்து அருள் புரியக்கூடிய இறைவன் இங்க குடிகொண்டு அருள் பாலிக்கிறாரு. அந்த கோவிலை நம்ம நிர்மாணம் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். அதே போல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா எனக்கு என்னை கூட பிறந்தவங்க 3 அண்ணன் தம்பிங்க, அதே மாதிரி ஒரு சகோதரி, தாய் தந்தை சுகமாக இருக்காங்க. அதே போல் எனக்கு திருமணமாகி 2 ஆண் வாரிசுகள் இருக்காங்க. நல்லா குழந்தைங்களாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அதே போல் என்னுடைய பணி அப்படின்னா முழுக்க முழுக்க ஆன்மீக பணி தான், இறைப்பணி தான், ஆலய பணி தான். நம்ம ஏறத்தாழ 15 வருஷமாக இந்து அமைப்புகளில் செயல்பட்டவன். 15 வருடங்கள் இந்து அமைப்புகளில் செயல்பட்டு நமக்கான ஒரு அங்கீகாரத்தை உருவாக்க வேண்டும். இந்து தர்மத்தை பாதுகாப்பு பண்ணக்கூடியது மட்டுமல்லாமல் இந்துக்களுக்கு உதவிகரமான ஒரு அமைப்பாக உருவாக வேண்டும் என்ற ஒரு மாபெரும் நோக்கத்தோடு தான் இந்த அமைப்பை உருவாக்கணும். இந்த இந்து இறை தொண்டாளர்கள் சங்கம் நம்ம ஐயா சொன்ன மாதிரி 2 வருஷம் ஆகுது, குழந்தையா இருக்குதுன்னாரு. 2 வருஷத்துல நம்மளுடைய செயல்பாடு அவர் ஏன்னா இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறதுனால அவருக்கு ஒரு சில கருத்துக்கள் தெரியாது. அதனால நம்ம சொல்றோம். இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளரை மட்டும்தான் இங்க வர சொல்லியிருந்தோம். அதுவும் புதுசா போட்ட மாவட்ட பொறுப்பாளரை வர சொல்லியிருந்தோம். நம்ம கூட்டம் நடத்தினோம்னா ஒரு மாநாடு நடத்தினா குறைஞ்சபட்சம் 5000 பேர் கலந்துக்குவாங்க. குறைஞ்சபட்சம் 5000 பேர் கலந்துக்குவாங்க. 5000 பேருக்கு மேல இணைச்சு மிகப்பெரிய மாநாடு நம்ம நடத்தியிருக்கோம். நம்ம சங்கம் ரொம்ப எளிமையான சங்கம்லாம் ஒன்றும் கிடையாது. மிக பிரம்மாண்டமாக தமிழ்நாடு முழுக்க எந்த மாவட்டத்திலையும் இந்த இறை தொண்டாளர்கள் சங்கத்துடைய பொறுப்பாளர்கள் வர்றாங்க அப்படின்னா அங்க இருக்கிற அத்தனை அதிகாரிகளும் நமக்கான வேலைகளை செய்வாங்க. ஏன்னா அத்தனை பதிவுகளை நாம பண்ணி வச்சிருக்கோம். மது ஒழிப்பு போராட்டத்திலிருந்து ரயில் மறியல் போராட்டம் வரலும் நம்ம சங்கம் செஞ்சிருக்கு. எந்த சங்கமும் முன்வராத நம்ம சென்னிமலையில 16 இந்து அமைப்புகளை கூட்டிட்டு போய் தனியா நம்ம போராட்டம் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம சாதாரண ஒரு வேலைகள்லாம் கிடையாது. நம்ம சங்கம் செஞ்சிருக்கக்கூடிய பணிங்கிறது ரொம்ப குறைவான பணியெல்லாம் கிடையாது. கிராமிய கலைஞர்கள் மட்டுமே 1000 கிராமிய கலைஞர்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கான சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய பணியை நம்ம செஞ்சோம். அத்தனை பேர்த்துக்கு இது வரலும் நம்மளுடைய அமைப்பு எந்த இடத்துலையும் கூட பொருளாதாரம் இல்லை. நான் ஏத்துக்கிறேன், பொருளாதாரம் ஏன் இல்லைன்னா யாருக்கிட்டையும் டொனேஷன் வாங்குறது இல்லை. நம்ம சங்கம் யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி நிற்க போறது இல்லை. நம்ம பொருளாதாரத்தை எதிர்பார்க்கறது இல்லை. நீ வரியா எம்மா, நீ கூட்டத்துக்கு வரியா, உன்னோட 10 ரூபாய் செலவு பண்ணிட்டு கூட்டத்துக்கு வா, ஒரு 5 ரூபாய் செலவு பண்ணிட்டு கூட்டத்துக்கு வா, சாப்பாடு நான் பண்ணி தரேன், அமைதியா வாங்க, கூட்டத்தில் கலந்துக்காங்க, பணியை செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். அதே போல உறுப்பினர் குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ஆதரவாளர்கள்லாம் அத்தனை இந்து அமைப்புகளும் நமக்கு ஆதரவா இருக்கு. அத்தனை இந்து அமைப்புகளுடைய நம்ம தொடர்புல இருக்கும். அத்தனை அரசியல்வாதிகளுடைய தொடர்புல இருக்கும். அப்ப நமக்கு பொறுத்தவரை என்ன அப்படின்னா இங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கிறத அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும்னு நாங்க சிந்திச்சோம் இல்லையா? அப்ப அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும்னு சிந்திக்கும் பொழுதுதான் ஒரு சில மாவட்டத்துக்கு ஒரு 5-6 மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் போட்டிருந்தோம். இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு நிறைய மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர் வந்திருக்காங்க. இந்த பொறுப்பாளர்களுடைய பணியை அவங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த கூட்டத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்ம இந்த வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யாராவது